அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜூன் 21, 2026 தினமலை ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் கூட வரக்கூடிய வாதமலை குறுக்கெழுத்து போட்டியை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எத்தனாவது பக்கத்தில் வந்துங்கன்னா 26வது பக்கத்தில் வந்துருக்கு. அனைவருக்கும் போட்டியில் பங்கேற்கிறவங்களுக்கு பரிசு 10,000 ரூபாய் வரைக்கும். முதல் பரிசு 2,500 ஆரம்பிக்காங்க. சரிங்களா? இதனுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இடமிருந்து வளம். முதல் கேள்வி, வார்த்தைகள்னால் இங்கிலீஷில் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தமிழில் பலரு ரீட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பதில் என்ன? சொற்கள். ஓகேங்க. இப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்ன? மதுரை ஈசன் இப்படி அழைக்கப்படுகிறார். மதுரையை ஆண்டவர் மதுரை மீனாட்சி அம்மாவோட ஹஸ்பண்டு புருஷன் யாருன்னா கணவர். அப்படி யாருன்னு கேட்டால் சொக்கநாதர் சொக்கன் அப்படின்னு சொல்லலாம். சொக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா சொக்கநாதர் தான் சொல்கிறாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அந்த சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர்னு சொல்லுவாங்க. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? வெண்மை அல்ல, ஒயிட் இல்லைங்க. ஒயிட் இல்லைன்னா இன்னும் பழைய காலத்தில் என்னென்னு சொல்லுவாங்க? கருமைன்னு அவசரப்பட்டு எழுதிட்டோம். செக் பண்ணி பார்ப்போமா? 5 வலமிருந்து இடம் என்ன? அருகாமை. வேறு சொல். அருகாமைன்னா இதுக்கு மேலேருந்து ஹிண்ட் எதுக்கு செக் பண்ணிக்குவோம். 5 மேலேருந்து கீழே என்ன? ஹிந்தி நடிகர்களில் உயரமானவர் டேஷ் பச்சன். ஹிந்தி நடிகர்கள்ல ஆல்மோஸ்ட் உயரமானவர் யார்? அமிதாப் பச்சன். தமிழில் ஜெயிலர் படத்தில் வந்தப்போ நினைக்கிறேன் அமிதாப் பச்சன். அவரோட ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 1.88 மீட்டர். நேரம் 2 மீட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மி. 1.88. சரிங்க. அப்போ 5 வலமிருந்து இடம் என்னன்னு பார்த்தா அருகாமைக்கு வேறு சொல் அப்படின்னு பார்த்தா என்னன்னு சொல்லலாம்னா அண்மை. சரிங்களா? பதில் என்ன? அண்மை. அண்மையும்னா என் வீடு அருகாமையில் உள்ளதுன்னு சொல்லலாம். என் வீடு அண்மையில் உள்ளது. ரெண்டுமே அருகில், மிக அருகில்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? 8 இடமிருந்து வலம் என்ன? குருவை டேஷ் சிஷ்யர் என்பது ஆசிரியரை விட அதிக திறன் கொண்ட மாணவரை விவரிப்பது உண்டு. ஆசிரியரோட சிஷ்யன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தால் குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவை மிஞ்சிய சிஷ்யன். சரிங்க. இப்போ 9 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? யோசனை, ஐடியா. தினமலையில் நான் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். யோசனை அப்படிங்கிறத சிந்தனை அப்படின்னு நான் சொல்கிறேன். யோசிக்கிறத சிந்தனை. ஒன்று வந்து ஐடியா, இன்னொன்று வந்து திங்கிங். ஓகே. 4 இடமிருந்து வலம் என்ன? பாதகம் அல்ல, தீமை அல்ல. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நன்மை. நன்மைக்கு இங்கே என்னன்னு சொல்லுவோம்? சாதகம். நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சாதகம். ஓகேங்க. 3 இடமிருந்து வலம் என்ன? நெய்வேலி நில டேஷ் சுரங்கம். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நிலக்கரி தோண்டி எடுக்காங்க. ஆக்சுவலாக 1930 இது எங்கே இருக்குதுன்னு கடலூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க. 1935 ஒரு முதலியார், அவங்க நேம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அவங்க அங்கே நிலக்கரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. கவர்மெண்ட் வந்து 43, 46 கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிலக்கரி சுரங்கம் வந்து 1956 ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆரம்பிக்காங்க. இங்கேயே 1962 அனல் மின் நிலையமும் ஆரம்பிக்காங்க. ஓகேங்களா? 6 கீழே, 3 மேலேருந்து கீழே என்ன? சிறையில் இருப்பதை டேஷ் எண்ணுவது என்று கிண்டலாக சொல்கிறாங்க. கம்பி எண்ணிடானா, கம்பி எண்ணிக்கிட்டு காணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிலில் இருக்கானான்னு கம்பி எண்ணுறானான்னு கேட்பாங்க. ஓகே. 6 இடமிருந்து வலம் என்ன? மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் டேஷ் கேட்ஸ். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் யார்? பில் கேட்ஸ். உலக பணக்காரர்களில் ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா? இப்போ அமேசான்காரங்களும் டெஸ்லாக்காரங்களும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டு பணக்காரங்க லிஸ்ட்டில். டெஸ்லாக்காக தான் லீடிங்கில் இருக்கார். ஓகே.
ஸோ பில்கேட்ஸும் அவரோட ஃப்ரெண்டு வந்து பால ஆலனும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் மைக்ரோசாஃப்ட்டு. ஓகேங்களா, 1975. ஸோ இங்கே இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணிட்டோம். 13 இடமிருந்து வலம் என்ன? ஒரு வகை பழம். இதுக்கு வேறு ஹிண்ட் ஏதாவது வருதான்னு பார்ப்போமா? 14 மேலேருந்து கீழே என்ன? பழனியின் பிரபலமான சித்தர், பழனி மலை முருகரையுடைய சிலையை வடிவமைச்சவர் யார்? போகர். நவபாசான சிலை, 18 சித்தர்களில் ஒருத்தராக இருந்தவர். நவன்னா 9 வகையான விஷம் மூலிகையை வச்சு சாமி சிலையை செஞ்சார். 2 சிலையை செஞ்சதாக சொல்கிறாங்க. ஒன்று தான் நம்ம பழனியில் பார்க்கோம், இன்னொன்று பழனிக்கு பேக் சைடில் கீழே கோயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் வந்து சீனாவில் வந்து போயாங் வேய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சீனாவுக்கும் போயிருக்கார். இவர் வந்து அங்கேருந்து யோக கலைக்கெல்லாம் குருவாக இருக்கார். ஓகேங்களா, இவர் வந்து பழனியில் பைக்காவூரில் பிறந்தவர். பழனி அருகில் பைக்காவூர். 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நினைக்கிறேன். இல்லை கிமு 500லேருந்து 100ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்க, பழம் 13 ஒரு வகை பழம். பூ வந்தாச்சுங்க. சப்போட்டா சொல்லலாமா? சப்போட்டா இம்யூனிட்டிக்கும் போன் வளர்ச்சிக்கும் டைஜஷனுக்கும் நல்ல பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, 10 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடும். ஏதாவது சொந்தக்காரங்க பழகினவங்களுக்கு ஏதாவது துன்பம் அப்படின்னா துடிச்சுவோம்ல, அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். 7 மேலேருந்து கீழே என்ன? ஏன் இப்படி என்னை டேஷ் படுத்துகிறாய் என்று மகனிடம் சிடுசிடுத்தாள் தாய். ஏன் இப்படி பாடாப்படுத்துத அப்படின்னு சொல்லுவாங்க. பாடாய் படுத்துகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? கனிக்கு முதன நாள். பழம் படுக்கிறதுக்கு முன்னால் எந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க? காய். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா செங்காய்ன்னு சொல்லுவாங்க. சரிங்க, 17 கீழே வந்து மேலே என்ன? சன்னுன்னு முடிஞ்சிருக்கு. சிவபெருமானை வந்து லார்ட் சிவாவை வந்து ஈசன் அப்படின்னு சொல்லுவோம். முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா, 17 வலமிருந்து இடம் என்ன? விலங்குகளை முக்கிய பாத்திரங்களாக கொண்ட நீதி கதைகள். கொண்ட டேஷ் நீதி கதைகள் குழந்தைங்களுக்கு இடையே வெகு பிரபலம். வந்துக்கு இப்போ வந்துருக்கு ஈசாப் நீதி கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஈசாப் நீதி கதைகள் அப்படின்னு சொன்னோம்னா கிரேக்கத்தில் வந்து வாழ்ந்த ஈசாப்னு ஒரு அடிமை வாழ்ந்தாருங்க. அவர் சொன்ன உலக நீதி கதைகள் தான் இது. என்ன கதைன்னா, முயலும் ஆமையும் வைப்பாங்க, போட்டி வைக்கிறது, திராட்சை பழம் புளிக்குன்னு சொல்லி நதி சொல்கிறது, இது எல்லாமே இவங்க கதையில் வரக்கூடியது. ஓகே, 14 மேலேருந்து கீழே என்ன? அமைதி. இன்னைக்கு தினமலையில் தான் பார்த்தோம். அமைதிக்கு சாந்தின்னு பார்த்தோம். இங்கே என்னன்னு பார்த்தோம்? அமைதிக்கு இது 16 இல்லை 17வது கேள்வி. அங்கே இங்கே 16. அமைதிக்கு சாந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கோம். அமைதிக்கு பதில் சாந்தம். சாந்தமாக இருக்காருன்னா அமைதியாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. 20 இடமிருந்து வலம் என்ன? பாண்டவர்களில் மூத்தவன். பாண்டவர்களில் மூத்தவன். பாண்டவர்கள்னா யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். யுதிஷ்டிரன் இங்கே 20 இடமிருந்து வலம். ஆமாம், இங்கே இருக்குது. ஓகேங்களா, அங்கே வந்து அப்போது யுதிஷ்டிரனை வந்து தர்மன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யுதிஷ்டிரனை வந்து தர்மன்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா அவர் வந்து தர்மபுத்திர ஆட்சி பண்ணியிருக்க, தர்ம ராஜாவாக இருந்துக்க. இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, அஜா சத்து, எதிரிகளே இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 மேலேருந்து கீழே இல்லை. இளைய சகோதரன். வீட்டில் இளைய சகோதரர்களை என்னன்னு சொல்லுவீங்க? தம்பி. 24 வலமிருந்து இடம் என்ன? விஜயநகர பேரரசின் தலைநகராக விளங்கியது.
விஜயநகரோட தலைநகராக விளங்கியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹம்பி சொல்லலாம். ஹம்பி ஆக்சுவலாக விஜயநகர்னா கிருஷ்ணதேவராய தெனாலிலாம் சொல்லுவீங்கள்ல, அந்த பேஸ் தான் 1565 வருஷத்தில் தலைமைக்கோட்டை அப்படிங்கிற போரில் தக்கான சுல்தான் கூட்டுப்படெல்லாம் சேர்ந்து வந்து விஜயநகர பேரரசோடைய ஹம்பியை வந்து டோட்டலாக டெமாலிஷ் அப்படின்னா சேதப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் இன்னும் ஹம்பியோடைய கட்டிடக்கலை இன்னும் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. ஓகேங்களா. 15-16 நூற்றாண்டுக்கு இடையில் உள்ளது. இதுக்கப்புறம் பெனுகொண்டா சந்தகின்னு 2 கேபிட்டல் வச்சு ஆட்சி பண்ணாங்க. ஓகே. 22 இடமிருந்து வலம் என்ன? வணக்கம் இன்னொரு சொல். வணக்கம், வந்தனம், நமஸ்கார்.